அனைவருக்கும் வணக்கம். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம். இந்த எண்ணியத்தை கொண்டு தான் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு வருகின்றேன். இது நவக்கிரக தமிழ் ஜோதிடம். தமிழுக்கு உரியது. வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகிறது. ஜாதக பணம் எப்படி எழுதப்பட்டது, ஜோதிட பணம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதையெல்லாம் எண்ணும் எழுத்து மூலமாக நான் உருவாக்கப்பட்ட எண்கணிதம் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தைகள்: எஜமான் 4 எழுத்து. எஜமானுக்குரிய எண்கணிதம் 4, 3, 8, 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோட விதி என்கிறது 3. எஜமான் அதான் 3வது எண்ணில் முக்கியமானதெல்லாம் அடங்கியிருக்கு. அந்த 3வது எண்ணை விரயஸ்தானமும் மறைவிட ஸ்தானம் என்று சொல்ல முடியாது. எஜமான் விதி எண் 3. 3வது எண்கணிதம் அனைத்தையுமே சிந்திக்கக்கூடியது. எல்லா நேரங்களிலும் சிந்தித்து திருவருள் செய்யும். அந்த மக்களுக்கும் என்னென்ன நடக்குதோ அது அனைத்தையும் 3வது எண்கணிதம் தான் தினந்தோறும் சிந்தித்து அவங்களுடைய விதியின் மூலமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஏன்னா கடவுள் பொதுவானவரும் இல்லையா? அதுபோல் இந்த 3வது எண்கணிதம் ஒரு பொதுவானது போல இருந்தாலும் அது அவங்க எண்கணிதத்துக்கு பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. 3வது எண்கிறது யாருக்கும் பகையானது அல்ல, பேதமையானது அல்ல. அது ஒரு நியாயமானது, நீதி. அதனால் ஓவியம் என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. 6, 6, 2, 7 இதெல்லாம் கூட்டாக்க 21. அதோடைய விதி என்கிறது 3. ஓவியம் பாருங்கள். ஓவியம் என்பது மூங்கி போல் வரையக்கூடியது. எப்படி நம்ம சுழிச்சி வரைகிறோமோ அதுபோல் ஓவியம் 3வது எண்ணியத்தில் வருது. ஏன்னா மூங்கி போல் இப்போ ஓவியங்கிறதுலாம் மூங்கில் போல் எந்த வடிவத்தில் நம்ம வளைச்சி ஓவியம் வரைகிறோமோ அதுபோல் ஓவியத்துடைய விதி எண் 3. அந்த ஓவியத்துடைய விதி எண் 3வது எண்கணிதம் உள்ளவங்க தான் அந்த ஓவியத்தை வரைய முடியும். மற்ற எண்கணிதம் மற்றுடைய விதி எண்ணாக இருந்தாலும் இந்த 3வது எண்கணிதம் தான் அவங்களுக்கு நல்ல சிந்தனையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அதான் 3வது எண்கணிதம் அனைத்தையுமே சிந்திக்கக்கூடியது. அடுத்தது சமுத்திரம். சமுத்திரத்து 5, 5, 6 எழுத்து. 3, 3, 4, 8, 3, 7 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்கிறது 1. சமுத்திரம். அதனால் சமுத்திரத்துக்கு 28. அதோடைய விதி என்கிறது 1 வருகிறது. செவி. செவிக்கு 2 எழுத்து. 5 செவி 1. அதில் செவிக்கு எண்கணிதம் 6, 6. அதோடைய டோட்டல் மொத்தம் 12. அதோடைய விதி என்கிறது 3. செவி நமக்கு 2 பக்கம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்குது. ஆனால் செவியுடைய திருவருள் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். பசி எடுத்தவனுக்கு செவி கூட வேலை செய்யாது என்பது அடிப்படை கருத்துக்கள். அதனால் செவி மூலமாக தான் நாம் எதையுமே சிந்திக்க முடியும். மண்டையில் மூலம் இருந்தாலும் சரி, செவி நல்ல ஒரு உற்சாகமாக இருந்துவிட்டால் அவங்களுக்கு செவி மூலமாக நல்ல ஒரு உற்சாகத்தின் திறமைகளை ஏற்படுத்தும். 5 1 செவி. இறுதிக்கு 3 எழுத்து. 2, 1, 8, 11 இதெல்லாம் கூட்டினாக்க விதியின் இங்கிலீஷ் லாங்குவேஜ் போல் கொண்டு வந்தாக்க 2. இறுதி என்பதெல்லாம் அது கரெக்டான இடத்துல தான் புரிஞ்சிருக்கு. அந்த இறுதி 2வது எண்கணிதத்தில் வருகிறது. 2வது எண்கணிதத்தில் அதான் 2ஆம் இடம் பாவக்கிரகங்கள். 2ஆம் இடத்தை பாவக்கிரகங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு இறுதி கடைசிதான் என்பது பொருள். கடைசி என்பது மட்டும் இல்லை, அவங்களுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையுமே காட்டும். ஆரம்பம். ஆனால் ஆரம்பத்துக்கு 5 எழுத்து. 8, 3, 7, 9, 7, 34. அது விதி என்கிறது 7. ஆரம்பம் விதி என்கிறது 7. ஆரம்பம்
7ஆம் இடத்தை குறிக்கிறது. 7ஆம் இடத்திலிருந்து 1ஆம் பார்வையை பார்ப்பதனால 1ஆம் இடத்தை பார்க்கிறது. அதுக்கு ஆரம்பம். ஆரம்பங்கிறது ஒன்று தான் சொல்ல முடியாது. ஆரம்பம் 7ஆம் இடத்து 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு உடையவன் தன் லக்னத்தையே பார்க்கும்போது அதான் ஆரம்பம். ஆரம்பங்கிறது 7லிருந்து தோன்றுது. துவக்கம். துவக்கத்துக்கும் பாருங்கள் 5 எழுத்து வருகிறது. 9, 5, 7, 1, 7 துவக்கம். இதெல்லாம் கூட்டாக 29. அது விதிங்கிறது 2. இந்த இறுதியும் அதான் துவக்கமும் அதான் அப்படிங்கிற கணக்கு. அது ஒரு வார்த்தையினால் வருகிறது. கடைசி. கடைசி என்பது 3 எழுத்து. கடைசிக்கு 3 எழுத்து. 1, 9, 4 இதெல்லாம் கூட்டாக 14. அது விதிங்கிறது 5. கடைசிக்கு விதிங்கிறது 5. அதனால் நெடுந்தூரம். நெடுந்தூரத்துக்கு 2, 7, 5, 7, 3, 7 இதெல்லாம் நெடுந்தூரம். அதோடைய விதிங்கிறது 4 நெடுந்தூரத்துக்கு. அதனால் அந்த வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கிறது சொல்லப்பட்டு வருகின்றேன். இதை வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கிறது பிரகாரம் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இந்த எண்கிறது பிரகாரம் தான் வார்த்தை அடிப்படையில். எனக்கு தமிழுக்கு 240 எழுத்து. அதற்கு தனித்தனி எண்கிறது கொடுக்கப்பட்டு ஜாதக பலன், ஜோதிட பலன், அவங்க யோகங்களை விதியை அந்தந்த எண்ணுக்குரிய யோகங்களை நான் சொல்லிக்கொண்டு வருகின்றேன். இப்படி தான் ஜாதக பலன் எழுதப்பட்டது. இப்போது அதாவது பேரமை என்பது பேரமை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செஞ்சு செய்கிறது தான் அது பேரமைன்னு சொல்லுது. அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு இதை செஞ்சு முடிச்சுக்கிறது அதுதான் பேரமைங்கிறது. பேரமை திருக்குறளில் அதிகாரம் 84 பேரமை அது பொருள் நட்பியில் வருது. அந்த பேரமைங்கிறது பொதுவாகவே அவங்க விருப்பத்துக்கு செய்கிறது தான் அதான் பேரமைங்கிறது. ஆனால் பேரமை என்று சொல்லப்படுவது எது என்றால் தனக்கு கெடுதியானதை கை கொண்டு ஊதியமானதை விடுதலாகும் அப்படிங்கிற கணக்கு. அது ஒருவனுக்கு பேரமை எல்லாவற்றையும் மிக்க பேரமை தான். ஒருத்தர் பேரமைனால அவன் என்ன நினைச்சாலும் சரி அவனுக்கு பேரை தான். அது பேரமை தான். தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தன் விருப்பத்தை செலுத்துவதாகும். ஒழுக்கத்துக்கு தகுந்த மாதிரி இல்லாமல் அவன் விருப்பத்துக்கு செய்கிறது தான் பேரமை. தகாதவற்றிற்கு நாணமில்லாமல் இருந்து தக்கவற்றை நாடாமல் இருந்த அன்பு இல்லாமை நன்மையும் ஒன்றையும் விரும்பாமை ஆகியவை பேரையுமை தொழில்கள் என்று பெயர். அதனால் விரும்பாத செய்யலாம் பேரமை பேர். நூல்களை ஓதியும் அவற்றின் பொருளை உணர்ந்தும் பிறகு எடுத்து சொல்லியும் தான் அவற்றின் நெறியில் அடங்கி ஒழுகாத பேரை போல் வேறு பேரையே இல்லைங்க திருக்குறள். தெளிவுரை தானே சொல்லப்பட்டு வருகிறேன். 7 பிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்கு உரிய நரக துன்பத்தை பேரை தன் ஒரு பிறவியில் செய்து கொள்ள பல்லவனாவான். இப்போ 7 பிறப்பிலும் தான் புகுந்து அழுந்துவதற்கு உரிய நரக துன்பத்தை பேரில் தன் ஒரு பிறவியில் இந்த பிறவியிலேயே செய்து கொள்ள வல்லவனாவான். அப்போ எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி இந்த பிறவியிலே அது கொலை செஞ்சாலும் சரி அவன் திருநாளும் சரி எது செஞ்சாலும் சரி அந்த இந்த பிறவியிலேயே 7 ஜென்மத்துக்குரிய ஒரு இதை இந்த ஒரு ஜென்மத்திலே அவன் செய்து கொள்ள மிகப்பெரிய வல்லவனாவான். அது பாரு பேரமையிலையும் வல்லவனாகிறான் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒழுக்க நெறி அறியாத பேரை ஒரு செயலை மேற்கொண்டால் அந்த செயல் முடிவு பெறாமல் பொய்ப்படும். அன்றையும் அவன் குற்றவாளியாக தலை பூணுவான் என்று சொல்லப்படுகிறது. பேரை பெருஞ்செல்வம் அடைந்தபோது பேரையானவன் பெருஞ்செல்வம் அடைந்தபோது அவனோடு தொடர்பு இல்லாத அயலார் நிறைய நன்மை பெற அவனுடைய கட்டத்தார் சுற்றத்தார் பசியால் வருந்தவர். அவன் எவ்வளோதான் விட்டாலும் தன் சுற்றத்தார் பசியால் வருந்த விடுவாங்கிறார். பேரை தன் கையில் ஒரு பொருள் பெற்றால் அவன் நிலை
பித்து பிடித்த ஒருவன் கல் குடித்து மயங்கினால் போலாகும். அதாவது தெளிவில் சொல்லப்படுவது, வேறையானவன் கையில் ஒரு பொருள் ஒரு சிறப்பான ஒரு மிகுந்த நல்ல ஒரு பொருள், வைரம், நல்ல காசு பணம் உள்ளவன், அது அவன்கிட்ட கிடைச்சிட்டாக்க பித்து பிடித்த ஒருவன் கல் குடித்து, அதாவது கல் குடித்துனா சாராயம் குடித்து போதையில் குடித்து மயங்கினா போல ஆகும் அவனுடைய செல்வம். பேரையாரிடம் இருந்து பிரிவு நேர்ந்த போது அப்பிரிவு துன்பம் ஒன்றும் தருவதில்லை. ஆகியால் பேரையருடன் கொள்ளும் நட்பு மிக இனிதாகும் அப்படிங்கிற வள்ளுவர். சான்றோரின் கூட்டத்தில் பேரை புகுதல் ஒருவன் தூய்மை இல்லாதவற்றை மிதித்து கழுவாத காலை படுக்கையில் வைத்தார் போது. என்றைக்குமே சான்றோர் கூட்டத்தில் போகணும் அப்படின்னா கை காலெலாம் நல்லா அலம்பிக்கிட்டு போக வேண்டாம். அப்போ அவன் போகலனாக்கா கழுவாத காலை படுக்க வைத்தார் போலங்குது. அப்போ அவன் கழுவாத காலை ஒரு பூஜைக்கு போகிறோம்னாக்கா நல்லா கை காலெலாம் கழுவிட்டு போவோம். கை காலெலாம் கழுவிட்டு போனால் தான் அந்த பூஜை ஏற்றுக்கணும். படுக்கைக்கு போனாலும் எங்கே சுற்றிட்டு போனாலும் சரி, படுக்கைக்கு போனால் கை காலை கழுவி விட்டு போய் படுத்துவோம்னா நல்லது. அதான் சொல்கிறாரு, சான்றோர் கூட்டத்து பேரை பொருள். சான்றோர் கூட்டம் இல்லை, இப்போ படுக்கைக்கு போனாலும் சரி, அவன் பூஜைக்கு போனாலும் சரி, அந்த கை காலை கழுவிட்டு போனாக்கா நல்ல சிறப்பை தரும் அப்படிங்கிறார். காலையை படுக்கி வைத்தார் போன்றது. ஆனால் சான்றோர் கூட்டத்தை எவ்வளோதான் இதாக இருந்தாலும் அவன் படுக்கை வைத்த போன்றது, காலை கழுவாத படுக்கை போன்றது என்று சொல்கிறார். அதாவது பேதையில் 10 திருக்குறள் எழுதியிருக்கார். அதிகாரம் 84. இந்த 84 10 குறளும் 10 குறளுக்கும் பேதையில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடிப்படையை தோன்றிதான் சொல்லப்படுகிறது. ஆனால் வார்த்தை அடிப்படையில் இந்த எண்கணிதம் நான் சொல்லப்பட்டு வருகின்றேன். இந்த வார்த்தை அறிவியல் நான் தனித்தனி எண்கணிதம் தனித்தனி 247 தனித்தனி எண்கணிதம் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படை உறுதி செய்து சொல்லி வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கணித வள்ளுவர். நன்றி.